இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் உள்ள 7 கல்வி பிரிவுகளில் எம்டெக் படிப்புகளுக்கு இணையதளத்தில் வரும் ஜூன் 9 வரையில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநரும் முதல்வரும் ஒரே காரில் பயணம் செய்தனர். புதுச்சேரி ஜிப்மரில் எம்எஸ்சி ஆகிய முதுநிலை செவிலியர் படிப்புகளுக்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் பழைய நாணயங்களை ரூபாய் நோட்டுகளாக மாற்றி தருவதாக ரூபாய் 50,000 மோசடி செய்த மர்ம நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் உள்ள 7 கல்வி பிரிவுகளில் எம்டெக் படிப்புகளுக்கு இணையதளத்தில் வரும் ஜூன் 9 வரையில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் உள்ள கல்வி பிரிவுகளில் எம்டெக் படிப்புக்கான விண்ணப்பங்கள் இணையதளத்தில் வரவேற்கப்படுகின்றது. அதன்படி பிரிவு வாரியாக உள்ள இடங்களாக கணினி அறிவியல் 15, இசிஇ 19, சுற்றுச்சூழல் பொறியியல் மேலாண்மை 15, பசுமை ஆற்றல் தொழில்நுட்பம் 16, நானோ சயின்ஸ் 16, நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் 15, கம்ப்யூட்டேஷன் பயாலஜி 4 என மொத்தம் 100 எம்டெக் இடங்களுக்கு பல்கலைக்கழக இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநரும் முதல்வரும் ஒரே காரில் பயணம் செய்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 1997ஆம் ஆண்டு வாங்கிய அம்பாசிடர் காரை சமீபத்தில் புதுப்பித்து தனது வீட்டில் நிறுத்தியிருந்தார். இதுகுறித்து கேள்விப்பட்ட கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் கைபேசி மூலம் முதல்வரிடம் விசாரித்தார். மேலும் காரில் பயணிக்க விரும்புவதாக தெரிவித்தாராம். இதையடுத்து ஆளுநர் மாளிகைக்கு முதல்வர் காரில் சென்றார். அங்கு இருவரும் சிறிது நேரம் பேசினர். பின்னர் இருவரும் காரில் செந்திசாலை, நேருவீதி உள்ளிட்ட பகுதிகளில் பயணித்தனர். இதுகுறித்து முதல்வரிடம் கேட்டபோது காரில் பயணித்தபடி புதுவை மாநில வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பேசினோம் என்றார். புதுச்சேரி ஜிப்மரில் எம்எஸ்சி, எம்பிஹெச் ஆகிய முதுநிலை செவிலியர் படிப்புகளுக்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவ ஆராய்ச்சி மையம் மற்றும் மருத்துவமனை உள்ளது. ஜிப்மர் மருத்துவ ஆராய்ச்சி மையத்தில் செவிலியர் முதுநிலை படிப்புகளில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வு வரும் ஜூலை 7ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்காக விண்ணப்பங்கள் ஜிப்மரின் இணையதளம் மூலம் தற்போது பெறப்பட்டு வருகின்றன. செவிலியர் படிப்புகளுக்காக நுழைவுத் தேர்வுக்குரிய நுழைவுச் சீட்டை வரும் ஜூன் 29ஆம் தேதி பதிவிறக்கம் செய்யலாம். படிப்பிற்கு உரிய இடங்களாக மெடிக்கல் பயோ கெமிஸ்ட்ரி, எம்எல்டி மைக்ரோபயாலஜி, எம்எல்டி பேத்தாலஜி, மெடிக்கல் பேத்தாலஜி, பயோ ஸ்டேடியோஸ்டிக், நியூரோ டெக்னாலஜி, குழந்தை பராமரிப்பு, சமுதாய சுகாதார செவிலியர், சர்ஜிக்கல் நர்சிங், கிரிட்டிக்கல் கேர் நர்சிங், கார்டியோ தெராபிக் நர்சிங், நெப்ரோலஜி நர்சிங், சைக்காட்ரிக் நர்சிங், மகப்பேறு நர்சிங், எம்பிஹெச், பிபிடி உள்ள இடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பழைய நாணயங்களை ரூபாய் நோட்டுகளாக மாற்றி தருவதாக ரூபாய் 50,000 மோசடி செய்த மர்ம நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கத்தை சேர்ந்தவர் குப்புசாமி. இவர் தன்னிடம் இருந்த பழைய நாணயங்களை ரூபாய் நோட்டுகளாக மாற்ற முடிவு செய்து இணையதளத்தில் தேடினாராம். அப்பொழுது அதிலிருந்த கைபேசி எண்ணை தொடர்பு கொண்ட போது அதில் பேசிய நபர் பழைய நாணயங்களை ரூபாய் நோட்டுகளாக மாற்றி தருவதற்கு முதலில் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். இதை நம்பிய குப்புசாமி அந்த நபர் தெரிவித்த வங்கி கணக்குகளுக்கு ரூபாய் 50,300 அனுப்பியுள்ளார். இதன் பின்னர் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இது குறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் கவர்னரை சந்தித்து மனு அளித்தார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் கவர்னரை நேரில் சந்தித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி மனு அளித்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்தாத மாநிலமாக புதுச்சேரி உள்ளது.
புதுச்சேரி மாநிலத்திற்கு என தனியாக கல்வி வாரியம் இல்லாத நிலையில் பள்ளி கல்வியில் முழுமையாக தமிழகத்தை பின்பற்றும் புதுச்சேரி அரசு இதுவரை கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்தாதது ஏழை எளிய மாணவர்களை வஞ்சிக்கும் செயலாகும். மத்திய அரசின் இந்த சட்டத்தை யூனியன் பிரதேசமாக புதுச்சேரியில் அமல்படுத்தாமல் தனியார் பள்ளி நிறுவனங்களுக்கு ஆதரவாக உள்ளது. இந்தியாவிலேயே LKGயில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணம் அதிகம் வசூலிக்கும் மாநிலமாக புதுச்சேரி உள்ளது. இதற்கு பல்வேறு கட்சிகளில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு கட்சி தலைவர்களும் தனியார் பள்ளிகளின் உரிமையாளராக இருப்பதால் அரசின் சட்ட திட்டங்களை எந்த தனியார் பள்ளியும் பின்பற்றுவதே இல்லை. மத்திய அரசால் ஏழை எளிய மாணவர்களின் நலனுக்காக நாடு முழுவதும் கொண்டுவரப்பட்ட கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக புதுச்சேரி அரசு அமல்படுத்தாமல் இருப்பது அரசின் சட்டவிரோத செயலாகும். எனவே கவர்னர் இந்த கல்வியாண்டில் புதுச்சேரி மாநிலத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இந்த நிகழ்ச்சியின் போது மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில இணை செயலாளர்கள் திருநாவுக்கரசு, முன்னாள் கவுன்சிலர் கணேசன், புதுச்சேரி நகர செயலாளர் அன்பழகன் உடையார், பாராளுமன்ற அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் ஆகியோர் உடனிருந்தனர். இந்திரா இந்தியன் சர்வீஸ் சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்திரா இந்தியன் சர்வீஸ் சார்பில் வீட்டு உபயோக சிலிண்டர் கையாள்வது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி விவேகானந்தா நர்சிங் கல்லூரியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருச்சி சீனியர் மேனேஜர் சுப்பிரமணியன், அசிஸ்டன்ட் மேனேஜர் சம்பத்குமார் ரெட்டி, பாண்டி இந்திரா இந்தியன் சர்வீஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் பரசுராமன் மற்றும் திலகவதி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர். தொடர்ந்து சமையல் எரிவாயு குறித்த பல்வேறு கேள்விகளுக்கும் பதில் அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் விவேகானந்தா நர்சிங் கல்லூரி வைஸ் பிரசிடென்ட் பத்மா மற்றும் NSS நோடல் ஆஃபீஸர் சதீஷ், விவேகானந்தா நர்சிங் கல்லூரியின் முதல்வர் பரணி, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கற்பகவல்லி மற்றும் தமிழ்ச்செல்வி, மணிமாலா, சாந்தி ஆகியோர் உடனிருந்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Jose Alucas. செய்திகள் தொடர்கின்றன. கோர்க்காடு புஷ்பா காந்தி ஆதரவற்றோர் இல்லத்தில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜயின் ஆணைக்கு இணங்க பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் புதுவை மாநில செயலாளர் சரவணன் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றிக் கழக பிரமுகரும் பவித்ரா வெல்டிங் ஒர்க்ஸ் நிறுவனருமான ராஜவேலு ஏற்பாட்டில் கோர்க்காடு புஷ்பா காந்தி ஆதரவற்றோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக வில்லியனூர் தொகுதி தலைவர் பூக்கடை பிரபு கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி அன்னதானத்தை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அஜித், ஜில்லா விக்கி, போக்கிரி வேலு, பார்த்தசாரதி, சிவராமன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் இளைஞரணி தலைவர் சுகுமார் ஏற்பாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. உலக பட்டினி தினமான நேற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் கட்டளைப்படி, கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவுறுத்தலின்படி, மாநில செயலாளர் சரவணன் ஆலோசனையின்படி வில்லியனூர் மற்றும் மங்களம் தொகுதியின் சார்பாக சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி இளைஞரணி தலைவர் சுகுமார் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மகளிரணி தலைவி சத்யா, கீழைமன்ற தலைவர்கள் அருண்குமார், வசந்த்குமார், பிரதீப், ராம்கி, சஞ்சய் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்ட காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட வளவனூர் காவல் நிலையத்தில் அனிச்சம்பாளையம் கிராமத்தில் சுய ஆதாய முன் விரோதமாக கொலை வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
கடந்த 2024ஆம் ஆண்டு சகுந்தலா என்ற பெண்ணுக்கு அதே கிராமத்தை சேர்ந்த கொலையாளி யாக ஜெயித் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. மேலும் கிராம மக்கள் முன்னிலையில் இருவரையும் தரக்குறைவான வார்த்தைகளால் திட்டியதால் அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு 20/5/2024ஆம் தேதி யாக ஜெயந்த் நள்ளிரவில் சகுந்தலாவை அவரது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது கத்தியால் வெட்டி கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த நகைகளை திருடிச் சென்றுள்ளார். இந்த வழக்கு விசாரணையில் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் யாக ஜெயந்த் மீது காவல்துறை விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கொலை நடந்தது தொடர்பாக அனைத்து தகவல்களும் கிடைக்கப்பெற்று குற்றவாளி கைது செய்யப்பட்டு நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். புதுச்சேரி பெரியார் நகரில் சிறையில் உள்ள குற்றவாளி வீட்டில் பெட்ரோல் வெடிகுண்டு வீசிய வழக்கில் 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பெரியார் நகரில் கடந்த மாதம் ருத்தேஷ் என்ற வாலிபர் கஞ்சா விற்பனை செய்வது ஏற்பட்ட போட்டியில் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் அதே பகுதியை சேர்ந்த பாலு, எழில் மற்றும் இவர்களது கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு சிறையில் உள்ள குற்றவாளி எழில் வீட்டின் முன்பு மர்ம நபர்கள் பாட்டில் வெடிகுண்டு வீசி தப்பி ஓடிவிட்டனர். இதுகுறித்து உருளையம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பெட்ரோல் குண்டு வீசியது நெல்லித்தோப்பு சாமுவேல், கீழ் சாத்தமங்கலம் பகுதியை சேர்ந்த சாமுவேல் என்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் நாளை குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி குடிநீர் விநியோக பிரிவின் பொதுப்பணித்துறை பொறியாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் எம்ஜிஆர் நகர் குடிநீர் தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் நாளை பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மூலகுளம், டைமண்ட் நகர், மேரி உழவர்கரை, ஜான்குமார் நகர், தட்சிணாமூர்த்தி நகர், பாலாஜி நகர், அண்ணா வீதி, ஜெயா நகர், ரெட்டியார்பாளையம் புதுநகர், வழுதாவூர் சாலை, சண்முகாபுரம், ஸ்ரீனிவாசபுரம், ரங்கா நகர், சிவசக்தி நகர், சக்தி நகர், மோதிலால் நகர், குண்டு சாலை, உழவர்கரை, பசும்பொன் நகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் முதன்மை செய்திகள். புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் உள்ள 7 கல்வி பிரிவுகளில் எம்டெக் படிப்புகளுக்கு இணையதளத்தில் வரும் ஜூன் 9 வரையில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநரும் முதல்வரும் ஒரே காரில் பயணம் செய்தனர். புதுச்சேரி ஜிக்மரில் எம்எஸ்சி ஆகிய முதுநிலை செவிலியர் படிப்புகளுக்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் பழைய நாணயங்களை ரூபாய் நோட்டுகளாக மாற்றி தருவதாக ரூபாய் 50,000 மோசடி செய்த மர்ம நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.